ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்க என்னையோட வந்து 329 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சிங்க. ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு, இம்பார்ட்டண்டான டாபிக் என்னங்க, வேர்ல்டு, உலகம். ஸோ இந்த உலகத்தில் சுற்றி பார்க்க வேண்டிய சுற்றுலாத்தலங்கள், ஸோ ட்ராவல் பண்ணுற நிறைய பிளேசஸ் வந்து இருக்குது. ஸோ நாம் ஒரு கண்ட்ரிஸ், அதர் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குங்க, பாரிஸ், ஃப்ரான்ஸு, ரோம், இத்தாலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துபாய், அதுக்கப்புறம் நியூயார்க், ஸோ வந்து அமெரிக்கா, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா லண்டன், ஜெர்மனி, ஸோ சுவிட்சர்லாந்து, ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து விசிட் பண்ண வேண்டிய பிளேசஸ்லாம் அதிகமாக இருக்குது. பிலிப்பன்ஸ், ஸோ இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து நம்ம விசிட் பண்ணும்போது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும் இல்லையா? ஸோ வேர்ல்டை வந்து சுற்றி பார்க்கணுன்னா நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ஸோ அப்புறம் வந்து தமிழ்நாடு, இந்தியா, எந்த பிளேசஸ்லாம் நிறைய என்னென்ன பிளேசஸ் இருக்கோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன், பீஸ் ஆஃப் மைண்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ நிம்மதியாக எதுக்குங்க ட்ராவல் பண்ணுறோம்? ஸோ அந்த வந்து இயற்கை காட்சிகள்லாம் ரசித்து நேச்சுரல் பிளேசஸ்லாம் விசிட் பண்ணும்போது நமக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்புன்றது நமக்குள்ளே கிடைக்கும். உண்மையாக இல்லைங்களா? உண்மைனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு, உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய பிளேசஸ், நிறைய சுற்றுலாத்தலங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுற நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை விட்டுட்டு வேஸ்ட்டாக காசிப் பேசிக்கிட்டு உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, புரளி பேசிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் உங்களுக்காகவும் நம்ம வாழ கற்றுக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ ட்ராவல் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இந்த பிளேஸ்லாம் போகணும் அப்படின்ற ஒரு எய்ம் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிங்கப்பூர் பிளேஸ், இது வந்து நிறைய பேர் போயிருப்பாங்க, பட் போகாத கண்ட்ரீஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? அவங்க வந்து மற்ற கண்ட்ரீஸில் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்தியாவிலே நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டிய சுற்றுலாத்தலங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ என்னென்ன பார்க்கணுமோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். வேர்ல்டு, உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. ஃபேமிலியோடு போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஆஃபீஸ் கொலீக்ஸ், ஸோ அந்த மாதிரி அவங்க கூட போகணுன்னா தயவுசெய்து போயிட்டு சுற்றி பாருங்கள். டைம் வந்து நிறைய இருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம எல்லா சுற்றுலாத்தலங்கள்லாம் விசிட் பண்ணால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ கிளாட், மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு ஃபேமிலியாக வந்து போகும்போது அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் 1 இயருக்கு ட்வைஸ் 3 டைம்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி ட்ராவல் டைம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுபவிச்சிங்கன்னா அதில் இருக்க ஒரு விஷயம் வந்து சொல்ல முடியாதுங்க. கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், போயிட்டு வந்து. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் சுகன்யா. ஸோ என்னுடைய மாம் வந்து பார்த்திங்கன்னா பத்மாவதி, ஷீ இஸ் நோ மோர். ஸோ இப்போ ரீசெண்டாக June 4th மை ஃபாதரும் ஹீ இஸ் எ நோ மோர். பட் அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்னென்னா, ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். ஸோ நம்மளால் முடிஞ்ச மெசேஜை மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் சுகன்யா. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். See you later guys. உங்கள் சுகன்யா.